குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு சிவிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பருவம் 3ல் 2வது அலகு தான் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. இன்னும் ஒரே ஒரு பாடம் மட்டும்தான் இருக்குது, 6ஆம் வகுப்பு சிவிக்ஸு. நம்ம ஏற்கனவே என்ன பாடம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி என்பது முன்னாடி ஒரு கிளாஸ் பார்த்தோம். இது மக்களாட்சிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பாடம் இது. நீங்கள் மக்களாட்சி பற்றி போன வகுப்பில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் வந்துட்டு இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி. மக்களாட்சியெல்லாம் எங்கெல்லாம் பின்பற்றப்படுது, மக்களாட்சியினுடைய சிறப்பம்சம் என்ன, அது எங்கே அமைஞ்சிருந்தது, பழமையான மக்களாட்சி கொண்ட நாடு எது, இதுதான் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது எந்த இடம்னு பாருங்கள். இந்த பிக்சரை நீங்கள் விசுவலைஸ் பண்ணிவிட்டு இது எங்கே இருக்குது, எங்கே என்ன இதுன்ட்டு பாருங்கள். இது இப்போ பாருங்கள், இந்த பாடத்தின் கற்றலின் நோக்கம் என்னன்னு பாருங்கள். இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வாங்க பாடத்தை பார்ப்போம். கற்றல் நோக்கங்கள்: ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பணிகளை அறிதல். அதாவது ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மற்றும் அதனுடைய பணிகள், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. கிராம சபை பற்றியும் கிராம சபை கூட்டத்தின் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. கிராம சபைனா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த கூட்டம் நடத்துவாங்கல்ல, அந்த சபை எந்த நோக்கத்திற்காக அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. 3வது பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு சட்டம் இயற்றிருப்பாங்க. அந்த சட்டத்தினுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி புரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பாடத்தின் கற்றபின். உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு. அப்போ உள்ளாட்சி அமைப்பு இருக்குது, அந்த உள்ளாட்சி அமைப்புல பெண்களுடைய பங்கை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. எவ்வாறெல்லாம் பெண்களுடைய பங்கு இந்த உள்ளாட்சி அமைப்புல இடம்பெற்றிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க. உள்ளாட்சி தேர்தலை பற்றி. அப்போ உள்ளாட்சி அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பை நடத்துறது எந்த தேர்தல் அமைப்புன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. பாருங்க, இது ஒரு இந்த பாடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் மற்றும் மற்ற பிள்ளைகள் சார்ந்த ஒரு உரையாடல் மாதிரி தான் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு பாடங்கள் அனைத்தும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்குது. பாருங்க, நந்தினி 6ஆம் வகுப்பு படிப்பவள். அவள் வீட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. தினமும் நாளிதழில் வரும் தலைப்புச் செய்திகள் அவள் சத்தம் போட்டு வாசித்து காட்ட வேண்டும். பாருங்க, நந்தினி என்ற ஒரு பெண் இருக்கா. அவளுக்கு என்ன தினமும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வரும் நாளிதழ்களில் வரும் தலைப்புச் செய்திகள் இருக்குது இல்லையா, அந்த தலைப்புச் செய்தியெல்லாம் அவள் வாசித்து சத்தம் போட்டு, அதுதான் எப்படி படிக்கணும், நீங்களும் மாணவர்கள் சத்தம் போட்டு வாசித்தாதான் அந்த வார்த்தையினுடைய உங்களுக்கு ஒரு பிழை இல்லாமல் வாசிக்கிறதுக்கு கற்றுப்பீங்க. அதனால் எந்த ஒரு பாடத்தை நீங்கள் படித்தாலும் எப்படி வாசிக்கணும்னா சத்தம் போட்டு வாசிக்கணும். சத்தம் போட்டு வாசிச்சனால அந்த வாசிப்பு திறன் பெருகும். அதே மாதிரி உங்களுடைய பிழை இல்லாமல் வாசிக்கிறது கற்றுப்பீங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அதேமாதிரி தலைப்புச் செய்திகள். இந்த வழக்கம் மாணவர்களாகிய உங்களுக்கும் தினமும் நாளிதழை வாசிக்கக்கூடிய பழக்கம் இனிமேல் இந்த பாடத்தை படித்த பிறகு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதுதான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அவளது அப்பா நம்புராஜனும் அம்மா மணிமேகலையும் அமர்ந்து கேட்பார்கள். அப்போ அவள் சத்தம் போட்டு வாசிப்பா, அது வாசிக்கிறத அவங்க பெற்றோர் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். அப்போ அந்த தலைப்புச் செய்தி வாசிக்கும் போது அவர்கள் அப்பாவும் அம்மாவும் உடனிருப்பார்கள். அந்த தலைப்பு செய்தி வாசித்த பிறகு அவளுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அவருடைய அப்பா அதில் என்ன செய்ய சந்தேகத்தை நீக்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. நாளிதழில் வரும் விளக்கம். சில சமயம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டு சிறுவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் சொல்றாங்க. நாளிதழில் வரும் செய்தியை ஆளுக்கொன்றாய் பிரித்து கொண்டு, அப்போ அக்கம் பக்கம் பிள்ளைகளும் சேர்ந்த பிறகு அந்த நாளில தினசரி நாளிதழ் வரலே, அந்த தினசரி நாளிதழில் வரும் செய்திகளை ஆளுக்கு ஒன்றாய் பிரித்து கொண்டு படிப்பார்கள். அப்போ ஆளுக்கு ஒரு தலைப்பு எடுத்து படித்து காட்டுவார்கள். இதே போல் மாணவர்களாகி இந்த கேட்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்களும் இந்த முறையை பின்பற்றுங்க. அன்றும் அப்படிதான். சனிக்கிழமை ஆதனால் ஜான்சன், மாறன், அன்வர் என எல்லோரும் நந்தினியின் வீட்டில் குழுமி விட்டனர்.
நந்தினி முதலில் நாளிதழை இருந்து ஒரு செய்தியை வாசித்தாள். அப்போ எல்லோரும் சனிக்கிழமைன்றதுனால அவளுடைய பக்கத்து வீட அண்டை வீட்டு பசங்க எல்லாம் வந்துட்டாங்களாம். அப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு ஒரு தலைப்பு எடுத்து படிச்சிருக்காங்க. முதல்ல யார் படிச்சாலும் நந்தினி வந்து வாசிக்கிறாள். பாருங்க. ஆவடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. என்ன சொல்றாங்க, நம்ம தலைப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளிதழில் வந்துட்டு ஆவடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளதை நாளிதழை வந்து படிச்சிருக்கான். அடுத்த செய்தியின் தலைப்பை படிக்கும் முன்னரே அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு தலைப்பை படிச்சா அடுத்த தலைப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி அந்த ஆவடி மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது உள்ளது என்பதை பற்றிய அவளுக்கு சந்தேகம் வந்ததுனால, அப்பா அப்படின்னா மாநகராட்சின்னா என்னப்பான்னு சந்தேகத்தை வந்து தன் அப்பாவிடம் கேட்கிறார். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை, எத்தனை லட்சம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேற்பட்ட மக்கள் தான் இருக்கிறதும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்கும். அப்போ ஏன் வந்து ஆவடியை மாநகராட்சியாக அறிவிச்சாங்கன்றதுக்கு அவளுக்கு சந்தேகம். அதை தான் அவங்க அப்பா வந்து தெளிவுபடுத்துறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மக்கள் ஒரு இடம், இந்த ஆவடி என்பது இப்போ 10 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே வசிக்கணும். அதே மாதிரி அந்த ஆவடி மாநகராட்சி அறிவிக்கப்பட்டதற்கு காரணம் அந்த 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 இடத்துல வந்துட்டு அதிக வருவாய் கொடுக்குற ஒரு ஊராக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த இடங்களை என்னன்னு அழைப்பாங்கன்னா மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்கும். அப்படி இருக்கும் ஊர்களை தான் வந்துட்டு மாநகராட்சி தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்கும். இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அதிக வருவாயை ஈட்டக்கூடிய மாவட்டமாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு மாநகராட்சியாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இப்படித்தான் இப்போ இந்த பட்டியலில் ஆவடியும் சேர்ந்துள்ளது என்றார் நந்தினியின் அப்பா நம்புராஜன். அப்போ இப்படி இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் மாநகராட்சி என்று ஒரு பிரிவை வந்து சேர்க்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த ஆவடியும் சேர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இங்க ஏற்கனவே வேற மாநகராட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அப்போ இதுதான் மாநகராட்சின்னு நினைச்ச இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது. மாணவராகிய உங்களுக்கும் இப்படிதான் கேள்விகள் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு வார்த்தைகள் பார்த்தாலும் இப்படிதான் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு கேள்விகளாக இருந்தாதான் அந்த கேள்விக்கு தான் உங்களுக்கு பல விடைகள் கிடைக்கும். அதனால மாணவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதை அறிவியல் கண்ணோட்டத்தோடும் எது எப்பொழுது எங்கு என்ற காரண காரியத்தை தெரிந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பல விடைகள் வந்து கிடைக்கும். பாருங்க, ஒவ்வொரு கேள்வியா கேட்கறதுனால எவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் சேகரிக்கான்னு பாருங்க. ஏற்கனவே ஆமாம் இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் சொல்றார் அப்பா. ஏற்கனவே 21 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அப்போ ஏற்கனவே எத்தனை மாநகராட்சிகள் இருக்குதுன்னா 21 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தற்போது இந்த பட்டியலில் ஆவடியும் சேர்ந்துள்ளது. அப்போ ஏற்கனவே 21 உள்ளது, தற்போது இந்த பட்டியலில் ஆவடியும் சேர்ந்துள்ளது என்றார். அப்போ பாருங்க, இந்த மாநகராட்சிகள் 21 மாநகராட்சிகள் ஏற்கனவே உள்ளது, தற்போது சேர்க்கப்பட்டது 22வது ஆவடி மாநகராட்சின்னு சொல்றாங்க. அப்போ எதெல்லாம் பாருங்க, எந்தெந்த ஊர்கள்லாம் மாநகராட்சியாக இருக்குதுன்னு பாருங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஓசூர், ஆவடி 15 இருக்கு. மொத்தம் 21 மாநகராட்சி. ஆவடியும் சேர்த்து தான் வந்துட்டு 21 மாநகராட்சிகள். ஆவடி வந்து 15வது இருக்குதுங்க. 16 காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம். அப்போ 21வதாக சேர்க்கப்பட்டதான் கும்பகோணம். ஆவடி வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஆவடியும் சேர்த்து தான் வந்து மொத்தம் 21 மாநகராட்சிகள். அன்றைய தேதியில் அவள் நாளிதை வாசித்த அன்றைய தேதியில வந்துட்டு 21 மாநகராட்சிகள் வந்து கொடுக்கப்பட்டது. மாணவர்களுக்கு இங்க ஒரு ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநகராட்சிகள்லாம் எப்பப்போ எந்தெந்த ஆண்டுகள் வந்துட்டு மாநகராட்சியாக சேர்க்கப்பட்டதுன்னு பாருங்க. இது பாருங்க, தமிழ்நாட்டினுடைய மேப் வரைபடம் இது பாருங்க. இதே தான் படிப்பீங்க. எல்லா இந்தியா மேப் எடுத்துட்டாலும் சரி, நீங்க தமிழ்நாட்டு மேப் எடுத்துட்டாலும் சரி, இல்ல மாவட்டத்தினுடைய மேப் எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்னுடைய ஊரினுடைய எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்னோட வீட்டோடது எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உலகத்துடைய வரைபடம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி இருந்தா வடக்கு
தெற்கு, கிழக்கு, மேற்கு இப்படி தான் நீங்கள் இந்த திசைகளை அடிப்படையில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு இடத்த விட கணிக்க முடியும். இப்போ பாருங்க, இது வந்து தெற்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இது மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் பார்த்தீங்கன்னா 21 மாநகராட்சிகள். எந்தெந்த மாநகராட்சி, இதுதான் நம்ம 15வது சேர்க்கப்பட்ட மாநகராட்சி என்று பார்த்தோம். பாருங்க எந்தெந்த மாநகராட்சினா ஆவடி, சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம், வேலூர், ஓசூர், கடலூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம், திண்டுக்கல், மதுரை, சிவகாசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில். பாருங்க இது எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள். இதெல்லாம் மொத்தமும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இது மொத்தம் எத்தனை மாநகராட்சிகளாக இருக்குதுன்னு பாருங்க. இந்த வரைபடத்தை நீங்க மறுபடியும் நல்லா உன்னிப்பாக பாருங்க மாணவர்கள். பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியுமா ஒன்று பாருங்க. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. அப்போ எப்போ 1688 உருவாக்கப்பட்டது தான் வந்து சென்னை மாநகராட்சி. இந்த 1688 உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. அப்போ இது பாருங்க, இது ஈரோடு மாநகராட்சி. இது வந்து மாணவர்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை வந்துட்டு 1688 உருவாக்கப்பட்ட மாநகராட்சினா இந்த ஈரோடு மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, அப்போ நம்ம ஊரு என்று கேட்டான் மாறன். நம்ம ஊரு ஊராட்சியில வரும்டா. அப்போ நம்ம ஊருனா வந்து ஒரு கிராமத்திலிருந்து கொடுத்த மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ஊராட்சியில வரும்டான்னு சொல்றாங்க. ஊராட்சினா அப்படின்னு என்னன்னு கேட்குறான். தமிழ்நாட்டில் கிராமமும் இருக்கு, நகரமும் இருக்கு இல்லையா? அப்போ தமிழ்நாடு என்பது நம்ம நாட்டுல என்ன, கிராமமும் இருக்கு, நகரமும் இருக்கு. கிராமம் மட்டுமா இருக்கு, நகரம் மட்டுமா, இரண்டும் இணைந்ததான தமிழ்நாடு. அப்ப இரண்டும் இருக்கு, ஆமாம் பண்றாங்க. அப்ப கிராமங்களின் தேவைகளும் நகரங்களின் தேவைகளும் மாறுபாடும் அல்லவா? அப்போ கிராமத்திற்கான தேவைகள் வேறு, நகரங்களினுடைய தேவைகள் வேறு. இரண்டிற்கும் வேறுபாடு இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி இருக்கும் பகுதிகளில், அப்போ வேறுபாடு இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களின் தேவைகளை சராசரியாக பூர்த்தி செய்வதற்காக சில அமைப்புகளை நமது அரசமைப்பு உருவாக்கி இருக்குதாம். அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய தேவை வேறு, நகரங்களில் இருக்கிறவங்களுடைய தேவைகள் வேறு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள தேவை வேறு வேறு இருக்கிறதுனால அப்போ இவங்க ரெண்டு பேருமே மாறுபட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அப்படி மாறுபட்டு இருக்கிறதுனால என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்குறாங்க. என்னன்னு உருவாக்குறாங்கன்னா மக்களின் தேவைகளை சராசரியாகனா அவங்களோட தேவையை ஒரு சராசரியாக பூர்த்தி செய்யணும். மொத்தமா பூர்த்தி செய்யணும்னாலும் ஒரு சராசரி தேவையை வந்து பூர்த்தி செய்யணுன்றதுக்காக சில அமைப்புகளை வந்துட்டு யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கி இருக்குன்றாங்க. அப்போ மக்களுடைய மொத்த தேவைகளை நிறைவேற்ற முடியலனாலும் சில சராசரி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில அமைப்புகளை உருவாக்குறாங்க. அந்த அமைப்புகளை உருவாக்குறதுக்கு எதில் உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, அதன்படி நகர்ப்புறத்தை நகர பகுதிகளை வந்து என்னன்னு அறிவிக்கிறாங்க. இது வந்து நகரப்பகுதி. அப்போ நகரப்பகுதி என்னெல்லாம் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, இதுதான் வந்துட்டு நகர்ப்புறம். நகர்ப்புறத்தை வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்ட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. நீங்க மாணவர்கள் என்ன பண்றீங்கன்னா இதை ஒரு மைண்ட் மேப் வந்து கிரியேட் பண்றீங்க. மைண்ட் மேப்பை உருவாக்கிட்டு இப்போ நகராட்சிக்கு கீழே எதெல்லாம் வருது, கிராமப்புறத்தை வந்துட்டு கிராமப்புறத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, நகர்ப்புறத்தை எப்படி பிரிக்கிறாங்க, அப்போ நகர்ப்புறத்தில் என்னெல்லாம் பிரிவு இருக்குது, கிராமப்புறத்தில் என்னெல்லாம் பிரிவு இருக்குது, இதை வந்துட்டு யார் வந்து ஆட்சி செய்கிறாங்க, இதை வந்து யார் ஆட்சி செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மாணவர்கள் ஒரு மைண்ட் மேப் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு அளவில் வந்துட்டு இதை உருவாக்குங்க. யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே உருவாக்குங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ கிராமப்புறத்தை வந்து என்னன்னு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என இதையும் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இவை உள்ளாட்சி அமைப்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா நகரம்னு பிரிச்சுட்டாங்க, கிராமம்னு பிரிச்சுட்டாங்க. கிராமத்துக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி இதை ஒரு வகைப்படுத்துறாங்க. நகர்ப்புறத்தை வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வகையா பிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இணைச்சு என்னன்னு சொல்றோம்னா உள்ளாட்சி அமைப்புகள் என்று அழைக்கிறாங்கன்றாங்க. ஓ, இவ்வளவு இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இருக்கு, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மாநகராட்சி பற்றி சொன்னேன் இல்லையா? ஆமாப்பா. தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில்
1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை நகராட்சி என்று கூறுகிறோம். எப்படி வந்துட்டு மாநகராட்சிக்கு எத்தனை சதவீதம் எத்தனை மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 10,00,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய பகுதிகள் தான் வந்துட்டு மாநகராட்சின்னு பார்த்தோம். இப்படிதான் நீங்க ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒன்று அதாவது வித்தியாசப்படுத்தி இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் வந்து எளிமையா இருக்கும். இப்ப பாருங்க, மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில எதுன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி. இந்த நகராட்சியில எவ்வளவு பாருன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000த்திற்கு அதிகமான எவ்வளோ 1,00,000த்திற்கு அதிகமான 1,00,000 மக்கள் அங்க வருவாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இணைச்சுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா நகராட்சின்னு சொல்றாங்க. நகராட்சி. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் அப்படி உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை நகராட்சி. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு மாணவர்கள் எப்படி வந்துட்டு சென்னை மாநகராட்சி வந்து 1688ன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சின்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற வாலாஜாபேட்டை என்ற நகராட்சி தான் வந்துட்டு முதல்ல உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த ஆண்டுன்னு மாணவர்களுக்கு இது தேடுங்க. இது உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க். அப்புறம் மாமா பேரூர் ஆட்சின்னு என்னமோ சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அது பேரூர் ஆட்சி இல்லை. பேரூர் என்பது இணைச்சு சொல்லியிருக்காங்க. பேரூர் ஆட்சி இல்லை, அது பேரூராட்சி. அப்படின்னா நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். அப்போ நகரம் இருக்குது, கிராமம் இருக்குது. அப்போ இந்த நகருக்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் தான் வந்து பேரூராட்சின்றாங்க. ஏன்னா கிராமத்துல கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, நகரத்துல அதிக மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பேரூராட்சி. அப்போ இந்த மக்கள் வந்து இந்த அதிக மக்களும் இருக்க மாட்டாங்க, குறைவான மக்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மக்கள் தொகை இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள் தொகை கொண்ட ஊருக்கு தான் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பேரூராட்சின்னு சொல்றாங்க. பேரூர் இதில் ஒரு சிறப்பு இருக்கின்ற. என்ன சிறப்புன்னு பாருங்க. என்னன்னு யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம் என்று நம்புராஜன் எல்லோரின் முகத்தையும் பார்த்தார். அவர்களுக்கு அவரை பார்த்தபடி இருந்தனர். யாருக்கும் இக்கேள்விக்கான பதில் தெரியவில்லை. மாணவர்களாகிய நீங்கள் என்னன்னு யோசிங்கப்போம். சரி, நானே சொல்கிறேன்ட்டு அவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவிலேயே முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்தியாவிலேயே இந்த இடைப்பட்ட எதற்கு பேரூராட்சிக்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்டதுதான் வந்துட்டு இந்த பேரூராட்சி. நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்டதுதான் வந்து பேரூராட்சி. அப்ப அந்த பேரூராட்சி என்பது எங்க உருவானதுன்னா தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றாங்க. அந்த பேரூராட்சி எதுன்னு பார்த்தோம் நாம, அது நகராட்சி, பேரூராட்சி. இப்ப பேரூராட்சி எதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே முதலாக அப்போ மாநகராட்சியும் தமிழ்நாட்டுல தான், அதே மாதிரி பேரூராட்சியும் தமிழ்நாட்டுல தான் முதல்ல உருவாக்கப்பட்டது இந்தியாவில். ஆஹா என்றனர் எல்லோரும். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். இந்திய ஆட்சிப்பணி என்னன்னு பாருங்க. ஒரு ஆணையராக இருப்பார். இந்திய ஆட்சிப்பணினா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். அது யார் வந்துட்டு அந்த அதிகாரி பெயர் என்னன்னு சொல்லுவீங்க. அவர் தான் வந்து இந்த மாநகராட்சிக்கு ஒரு ஆணையராக இருப்பார். நகராட்சி இருக்குது இல்லையா, அந்த நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் அந்த நகராட்சிகளுக்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசனுடைய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த அரசு அதிகாரிகள் தான் வந்துட்டு நகராட்சியினுடைய ஆணையர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரூராட்சின்னு ஒரு ஊர் பார்த்து இல்லையா, அந்த பேரூராட்சிக்கு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர், இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஓக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு அப்ரிவேஷன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இஓ இதுக்கு என்ன அப்ரிவேஷன் என்னன்னு பாருங்க. அப்போ நியமிக்கப்படுவார்கள் பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர். அப்போ மாநகராட்சிக்கு ஆணையர் யாரு, நகராட்சிக்கு இதுக்கு அரசு அதிகாரி யாரு, நகராட்சி ஆணையர், பேரூராட்சிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் அலுவலர். இது வந்து இஓன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஊராட்சி பாருங்க. ஊராட்சி ஒன்றியம்னு சொன்னீங்களா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புக்கு என்னன்னு சொல்றாங்க, கிராம ஊராட்சின்னு சொல்றாங்க. கிராம ஊராட்சி மக்களுக்கும். அப்போ கிராம ஊராட்சி என்பது யாருக்கு இடையே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் அரசுக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இங்க.
அரசுனா இப்போது நடத்தக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு யார், எந்த அரசு வந்து நடத்துது, யார் அந்த அரசு, இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க். பாருங்க. அப்போ கிராம ஊராட்சி என்பது யார் யாருக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுதுன்னா இந்த கிராம ஊராட்சி மக்கள் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருப்பது கிராம ஊராட்சி. அரசு, தற்போதைய அரசு எது, இந்த மக்கள்லாம் நாம தான். இப்போ நாம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் இப்போது நடக்கிற அந்த அரசுக்கும் இடையே பாலமாக இருப்பது இந்த கிராம ஊராட்சி. அப்போ கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இதையும் பல பகுதிகளாக வார்டாக பிரிச்சுறாங்க. பகுதினா என்னது, வார்டுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிராமத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா, எப்படி வந்து நகரத்தையும் மக்கள் தொகைக்கு அடிப்படையிலும் அந்தந்த பகுதியில கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அடிப்படையிலும் எப்படி வந்து வகைப்படுத்தியிருந்தாங்களோ அதே போலதான் கிராமங்களையும் மக்கள் தொகை அடிப்படையில பகுதி பகுதியா பிரிச்சிருக்காங்க. அது இப்பகுதிக்கு என்னன்னு சொல்றோம், வார்டுன்னு சொல்றோம். இப்போ இந்த பிரதிநிதிகள் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லை சென்ற வகுப்புல மக்களாட்சின்னு சொல்லிட்டு, அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகள் தான் வந்துட்டு அதன் மூலியமாக தேர்வு செய்யப்படுறவங்க தான் நம்ம நாட்டை வந்து ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த கிராம பஞ்சாயத்துலாம் இருக்குது இல்லையா, இந்த கிராம பஞ்சாயத்தினுடைய பிரதிநிதிகளை வந்துட்டு யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களால் தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாரெல்லாம் பாருங்க. எந்தெந்த எந்தெந்த போஸ்ட், அதாவது எந்தெந்த பிரிவை சார்ந்த தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பாருங்க. போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பாருங்க ஊராட்சி மன்ற தலைவர். அப்ப அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மாணவர்கள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இந்த கவுன்சிலர்ன்றது யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய உறுப்பினரை தான் வந்து கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. யாரு, இந்த பிரதிநிதிகளை. இவங்க யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். அவர்கள் தான் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியங்க. ஊராட்சி ஒன்றியம், இதை கிராமத்தை வந்து என்னெல்லாம் பிரிக்கிறாங்க, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. பாருங்க, ஊராட்சி ஒன்றியம் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம். அப்ப பல கிராமங்கள் ஊராட்சிகள் ஒன்றிணைந்து தான் என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம். அப்போ ஒன்றியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல கிராம ஊராட்சிகள் இணைந்து தான் வந்துட்டு இந்த ஊராட்சி ஒன்றியம் என்று சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து தான் ஊராட்சி ஒன்றியம். அப்போ இந்த ஊராட்சி இருக்குது இல்லையா, ஊராட்சி, இந்த ஊராட்சியில வந்துட்டு ஒன்றிய உறுப்பினர்கள் வந்துட்டு என்னென்ன அழைக்கப்படுறாங்க, கவுன்சிலர்கள். அவர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்றாங்க. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அல்லவா. அப்போ கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக அப்போ இந்த கவுன்சிலர்லாம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களில் ஒருவரை, அவங்க கவுன்சிலர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தரை தான் என்ன செய்வதுன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த கவுன்சிலர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கவுன்சிலர்களுக்குள்ள இருக்கிறவங்கள தான் என்னன்னு நியமிக்கிறாங்கன்னா ஒரு தலைவர். யாருல, அந்த ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதன் பிறகு துணை தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த கவுன்சிலருக்குள்ள ஒரு தலைவரும் ஒரு துணை தலைவரும் தேர்ந்தெடுக்கிறவங்க யாருன்னா இந்த கவுன்சிலர்கள் அவர்களுக்குள்ள. அப்போ இவர்களை பாருங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர் இதன் நிர்வாக அலுவலர் ஆவார். இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்குரிய நிர்வாக அலுவலர் யாருன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். இதுவும் உங்களுக்கு பிடிஓ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்ரிவேஷன், அதாவது அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்துட்டு மாணவர்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அவருடைய வேலைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஊராட்சி ஒன்றிய அளவில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பாருங்க, இவங்கெல்லாம் இந்த ஊராட்சி ஒன்றிய அளவில் பணிகளை செய்யக்கூடியதுதான் இந்த பிடிஓ. இப்போ நீலகிரி மற்றும், உங்களுக்கு தெரியுமா பாருங்க, நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும், இந்த மாவட்டம் நீலகிரி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், இந்த மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள், 4 ஊராட்சி ஒன்றியங்கள். அப்போ அந்த அளவுக்கு சிறிய ஊராட்சி மாவட்டம்னு சொல்றாங்க. ஊராட்சி, மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு மாவட்டம் இருக்குது, அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
ஒரு மாவட்டம் இருக்கு. இப்போ நீ இருக்கக்கூடிய மாவட்டமே எடுத்துக்கோங்க. மாணவர்கள் நீங்க எந்த மாவட்டத்தையும் அந்த மாவட்டம் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கு. இதுதான் அங்க சொல்றாங்க. அப்போ அந்த மாவட்ட ஊராட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாயத்து, வார்டு அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் வந்துட்டு 50,000 மக்கள் அப்படின்ற அளவில் அந்த மாவட்டம் வந்து பிரிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாயத்து, வார்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் இந்த அந்த அந்த பகுதி அதுக்கான உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி உறுப்பினர்கள் இதுக்கான பகுதி உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, கிராம ஊராட்சி மக்கள் வந்துட்டு தேர்தல் மூலம். அப்போ அந்த கிராம ஊராட்சியில இருக்கிற மக்கள் தான் வந்துட்டு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அந்த மாவட்ட ஊராட்சி குழு எப்படி வந்துட்டு இங்க வந்துட்டு கவுன்சிலர் வந்து அவர்களுக்குள்ள தலைவர் ஒருத்தரையும் துணைத் தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஓன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த மாவட்ட ஊராட்சிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகுதி உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்களே தேர்தல் மூலம் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தான் வந்துட்டு தங்களுக்குள் ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்றாங்க. அப்போ ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடும் செய்கின்றார் இவர். இந்த குழு தலைவர் ஊராட்சி குழு தலைவராகத்தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவர் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் இது ரெண்டுத்திற்கான வளர்ச்சி திட்டம் அது வளர்றதுக்கு அந்த டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவும் அதை கண்காணிக்கிறதுக்காகவும் அதை மேற்பார்வையிடுறதுக்கும் செய்யறது தான் வந்து இவருடைய வேலைன்னு சொல்றாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது இல்லையா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் யாரால நிர்வகிக்கப்படுகுதுன்னா, மக்களால் ஒரு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, இந்த மக்களுக்கு பிடிச்ச ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த உள்ளாட்சி அமைப்புல வந்துட்டு ஆட்சியில வருவாங்க. இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுவதுதான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான். அப்போ தொகுதிகள், பகுதிகள், வார்ட்ஸ் இது என வகை அழைக்கப்படுகின்றன. தொகுதி, பகுதி என அழைக்கப்படுகிறது. பகுதி உறுப்பினர்கள் மக்கள் வந்துட்டு நேரடியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ தொகுதின்னு இருக்கு, தொகுதி இன்னொன்று வந்துட்டு பகுதின்னு இருக்குது. இந்த தொகுதியை வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாலும், இந்த பகுதி என்பது வார்ட்ஸ் அதனுடைய பிரதிநிதிகள் யாருன்னா, இந்த மக்களே வந்துட்டு நேரடியாக வாக்கு செலுத்தி அவர்களை வந்துட்டு இதனுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அவ்வாறு மாநகராட்சி தலைவரும் மேயர் இருக்காங்க இல்லையா, அந்த மேயர் மாநகராட்சியினுடைய தலைவர் யாருன்னா மேயர், நகராட்சி தலைவர் நேரடி மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ மாநகராட்சியினுடைய தலைவர், நகராட்சியினுடைய தலைவர் இது எல்லாம் நீங்க மைண்ட் மேப் போட்டு தனித்தனியா எழுதி வச்சீங்கன்னா தான் மாணவர்களுக்கு இது பாடம் வந்து எளிமையா இருக்கு. இல்லை கொஞ்சம் குழப்பம் தான் கொடுக்கும். கொஞ்சம் புரிஞ்சு பொறுமையா அந்த பாடத்தை என்ன செய்யணும்னா மைண்ட் மேப் உருவாக்கி அதன் கீழே ஒன்னொன்னா நீங்க எழுதி வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா இந்த பாடம் வந்து எளிமையா இருக்கும். அப்போ நேரடியாக மக்கள் மக்கள் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ மக்கள் வாக்கு செலுத்தி தான் வந்துட்டு இந்த மேயரையும் இந்த நகராட்சி தலைவரையும் இருவரையும் நேரடியாக மக்களே வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்படுறவங்க தான் இவங்க இருவரும். அப்போ மாநகராட்சி துணைத் தலைவர்னு ஒரு போஸ்ட் இருக்குது இல்லையா, இப்போ இந்த துணைத் தலைவரையும் இந்த நகராட்சியின் தலைவராயிட்டாங்க, மாநகராட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு உதவி செய்யறதுக்கு துணைத் தலைவர்கள் இருக்காங்களே. அப்போ இந்த துணைத் தலைவர் பகுதியை வந்துட்டு இந்த 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 உறுப்பினர்களை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த பகுதி வார்டு மெம்பர்னு சொன்னேன் இல்லையா, அந்த வார்டு உறுப்பினர்களால் வந்துட்டு தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ தலைவரை வந்துட்டு மக்களே வந்துட்டு தேர்வு செய்யப்படுறாங்க. எதுக்கு மாநகராட்சிக்கு நகராட்சிக்கு இருவருக்கும் தலைவர்களை தேர்வு செய்வர்கள் மக்கள் நேரடியாக வாக்கு செலுத்துறாங்க. ஆனா மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் துணைத் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க யார் வந்துட்டு வாக்கு செலுத்தி தேர்வு செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ இந்த வார்டு உறுப்பினர்கள் வந்து யார் தேர்வு செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நாம தான் இவங்களை தேர்வு செய்யப்படுறோம். அப்போ மக்களாகிய நம்மால் தேர்வு செய்யப்பட்ட இவங்க நமக்கான தலைவரை யார் துணைத் தலைவரை யார் தேர்வு செய்யறாங்க, அந்த வார்டு மெம்பர்ஸ் வந்து தேர்வு செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்று தனது நீண்ட உரையை முடித்தார் நம்புராஜன். உள்ளாட்சி அமைப்புகளால் என்ன நன்மை இருக்க போகுது மாமா அப்படின்ட்டு அங்குள்ள பிள்ளைகள்ல ஒருத்தர் கேட்குறாங்க.
அப்போ உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்றீங்களா, அந்த அமைப்பால நமக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லணும். நிறைய நன்மைகள் இருக்கு. பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை அவசிய பணிகள், விருப்ப பணிகள்னு பிரிக்கலாம். அப்போ பொதுமக்களுக்கு 2 வகையான பணிகள் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவசியமானது, தவிர்க்கவே முடியாது, இது அவசியம், இது மக்களுக்கு தேவையான ஒன்றுன்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விருப்ப பணின்னு சொல்றாங்க. விருப்பம்னா வந்துட்டு நம்ம விரும்பினா அந்த பணிகளை வந்து வச்சுக்கலாம். விருப்பம் இல்லாதது இது வந்து அவசியம், இது கட்டாயம் இருந்தே தீர்ந்தாதான் இது வந்து அத்தியாவசியம் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் அனாவசியம் சொல்லுவாங்க. இது கட்டாயம் தேவை, இது வந்துட்டு கொஞ்சம் தேவை இருந்தால் கொஞ்சம் வளர்ச்சியா இருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் 2ஆக பிரிச்சிருக்காங்க. நிறைய நன்மைகள் இருக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகளால்னு சொல்றாங்க. அப்போ இவை உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்படுகிறது. அப்போ இந்த அவசிய பணிகளையும் விருப்ப பணிகளையும் யாரால வழங்கப்படுதுன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குதுல்ல, அதால தான் வழங்கப்படுகின்றன. கிராம ஊராட்சியினுடைய பணிகள் என்ன, இவங்களுடைய வேலை தான் என்ன, இதெல்லாம் அமைப்பு இருக்குது, இவங்களெல்லாம் தேர்வு செஞ்சுட்டோம், இவங்க என்னதான் வேலை செய்யறாங்க நமக்காக, நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு பணிக்கு வந்துட்டாங்க. அப்போ உறுப்பினர் நம்மால தேர்வு செய்யப்பட்டு ஒரு தலைவர் ஒரு உறுப்பினர்லாம் வந்துட்டாங்க. அப்போ இவங்க நமக்காக என்னெல்லாம் வேலை செய்யறாங்கன்னு தெரியும் இல்லையா. இதுதான் மாணவர்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேணும். நம்ம ஓட்டு போட்டு அவங்கள என்ன செய்யறோம், ஒரு தலைவராகவோ ஒரு உறுப்பினராகவோ துணைத் தலைவராக உட்கார வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை நமக்கு என்னெல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு என்ன வேலை செய்யறாருன்னு பார்க்கணும். அவசிய பணிகள், பணிகள் வந்து 2ஆக பிரிச்சாங்க. ஒண்ணு வந்து அவசிய பணி, இன்னொன்னு வந்து விருப்ப பணின்னு சொல்லிட்டு. அப்ப அவசியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா குடிநீர் வழங்கல். குடிநீர் அவசியம் தானே, குடிநீர் இல்லாமல் வசிக்க முடியுமா, இல்ல. அப்போ அது அவசியமான ஒன்று. அதே மாதிரி தெரு விளக்கு அமைத்தல். தெருவுல விளக்கு வேணும் இல்லையா, இந்த விளக்கு இல்லைன்னா என்ன செய்யும், இருட்டா இருக்கும், அது வந்து அவசியமான ஒன்று. அப்போ தெரு இருக்குது, தெருக்களுக்கு எப்படி இருக்கணும், தூய்மையா வச்சுக்கணும், இதுவும் அவசியமான ஒன்று. அதே மாதிரி கழிவு நீர் கால்வாய், அதாவது கழிவு நீர் போகிறதுக்கு கால்வாய் அமைக்கிற பணி இருக்குதுல்ல, அதுவும் அவசியமான, இல்லைன்னா என்ன ஆகும், நோய் தொற்று ஏற்படும். அதே மாதிரி ஊர்களுக்கு சாலைகள் இருக்குது இல்லையா, அந்த சாலைகளை அமைக்கிறதும் வந்து அவசியமானது ஒன்று. சாலைகள் இல்லைன்னா வாகனங்கள் செல்ல கடினமாக இருக்கு. அப்போ சாலைகளும் என்ன சொல்லிடணும், அவசியமான ஒன்று. மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள் செயல்படுத்தல். அப்போ மத்திய அரசும் வந்துட்டு சில நலத்திட்டங்கள் கொடுக்கும் இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு. அதே மாதிரி அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற, இப்போ தமிழ்நாடு நம்ம மாநிலம்னா நம்ம மாநிலத்திற்கு அரசு வந்து நல்ல திட்டங்கள் வந்து இந்த உள்ளாட்சி பணிக்கும் கொடுக்கும். அதே மாதிரி மத்தியில ஆட்சி புரியக்கூடியவங்களும் வந்துட்டு இந்த நலத்திட்டங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து நலத்திட்டங்களுக்கு வந்து இவங்களும் வந்து செயல்படும். இதையெல்லாம் செயல்படுத்துறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் வேலை. இதுதான் வந்துட்டு என்ன பணின்னு கொடுத்துருக்காங்கன்னா அவசிய பணிகளாக கொடுத்துருக்காங்க. அப்போ விருப்ப பணிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தால் கொடுக்கறது, இதுதான் வந்து விருப்ப பணிகள். விருப்ப பணிகள் பார்த்தீங்கன்னா பூங்கா அமைக்கிறது. பூங்கானா என்னது, பார்க்கு, குழந்தைகள் ஓடி விளையாடுறதுக்காக பார்க் இருக்குது வந்துட்டு, இது தேவை ஒன்று, அவசியம் இல்லை, தெருக்களில் கூட விளையாடலாம் பாதுகாப்பாக இருந்தா. ஆனால் வந்து இது என்ன சொன்னால் விருப்பமானதுன்னு கொடுத்துருங்க. அப்போ பூங்கா அமைத்தல், இதெல்லாம் கொஞ்சம் வசதி மேம்படுறது தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து விருப்பமாக கொடுத்துருங்க. நூலகம் அமைக்கிறது, நம்ம தமிழ் வகுப்பு படிக்கும் போது நூலகம் பற்றி படித்தோம். அப்போ நூலகம் இருந்துச்சுன்னா படிக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு படித்தோம். விளையாடுறதுக்கு மைதானம் அமைத்து தரல் மற்றும் இன்னும் சில மற்றும் பிறகுகளும் பணிகளும் கொடுத்துருக்காங்க. இப்போ மாநகராட்சியுடைய வேலை என்ன, நம்ம மாநகராட்சியை மேயரை வந்து தேர்வு செஞ்சுட்டோம். அதன் மூலையா தலைவர் அந்த உறுப்பினர்களுடைய துணைத் தலைவரையும் அவங்க நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு மெம்பர் வந்து தேர்வு செஞ்சாங்க. அப்போ அவங்க வந்து நமக்கான வேலை என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த மாணவர்களாக அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கான பணிகள், அவர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க, நம்ம ஓட்டு போடுறோம், நமக்கான வேலை அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, குடிநீர் வசதி, நமக்கு தேவையான குடிநீர் வசதியை வந்து செய்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் தெருக்களுக்கு தெருவிளக்கு அமைத்து தருதல். தூய்மை பணி சுத்த சுகாதாரத்திற்கு வந்து அதை மேற்கொள்வது. நமக்கு தேவையான மருத்துவ சேவை வழங்கல். சாலைகள் அமைத்தல். பாலங்கள்லாம் கட்டுவாங்க இல்லையா போக்குவரத்துக்கு, அந்த பாலங்கள் அமைத்தல். சந்தைகள் இருக்குன்னா அதுக்கு இடவசதி ஏற்பாடு செஞ்சு தருது. ஒரு சந்தை அமைக்கணும், உழவர் சந்தையெல்லாம், அந்த சந்தை அமைக்கிறதுக்கான இடவசதி வந்துட்டு அவங்க வந்து அமைச்சு கொடுப்பாங்க, அதுதான் வந்துட்டு. அதே மாதிரி கழிவுநீர் செல்ல கால்வாய் அமைத்து தருதல். திடக்கழிவு மேலாண்மை, திடக்கழிவுனா வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லையா, அந்த கழிவு மேலாண்மை அமைக்கிறது. மாநகராட்சியில வந்து பள்ளிகளை வந்து உருவாக்குதல். பூங்காக்கள் வந்துட்டு உருவாக்குதல். விளையாட்டு மைதானங்கள். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் இன்னும் அப்போ பிறந்தா பதிவு செய்யறது, ஒருத்தர் வந்துட்டு அந்த ஊர்லேயோ அந்த மாநகராட்சியில இறந்தா அவங்கள பதிவு செய்யறது, மற்ற இன்னும் பிற பதிவுகள் எல்லாம் செய்யறதா வந்து இந்த மாநகராட்சியினுடைய பணிகள்னு சொல்லியிருக்காங்க.
மற்றும் இவங்க அப்போ இந்த வேலைகளை எல்லாம் யார் செய்வாங்க? இத்தனை பணிகள் இருக்குது, யார் செய்வாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ மன்ற கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களின்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டத்துல தீர்மானம் ஒண்ணு ஏற்றுவாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அந்த மன்ற கூட்டங்களில் வந்துட்டு விவாதிக்கப்பட்டு அந்த தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானத்தின் அடிப்படை தான் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க. ஆணையாளர் அல்லது அதிகாரி அந்த பணிகளை, அதாவது ஒரு ஆணையாளர் படிச்சோம், ஒரு அதிகாரின்னு படிச்சோம். இது வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம், ஒரு ஆணையாளர், இவரும் அரசாங்கத்தை சார்ந்தவர் தான். இவங்க ரெண்டு பேர் இரண்டும் ஒன்று தான். அல்லதுன்னு கொடுத்தா இரண்டும் ஒன்று, மற்றும்னா இவர் வேற அவர் வேற, அல்லதுன்னா இவரும் அவரும் ஒருத்தர்னு பொருள். அப்போ தனக்கு கீழே உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அலுவலர் மற்றும் ஊழியர்களை கொண்டு செயல்படுத்துகிறார். ஒரு மன்ற கூட்டம் இருக்குது, அந்த மன்ற கூட்டங்கள் எல்லாம் விவாதங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு ஒரு ஆணையர் அல்லது அதிகாரின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் ஒரு அலுவலர் அல்லது ஊழியர். அவரை கொண்டு இந்த பணிகளை எல்லாம் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இப்பணிகள் சிறப்பாக நடைபெற பல அடுக்குகளும் பணியாற்ற ஊழியர்களும் உண்டு. அப்போ பல அடுக்குகளிலும் பணியாற்ற யார் உண்டுன்னா ஊழியர்கள் இருக்காங்க இவருக்கு கீழே அப்படிங்கிறப்போ இந்த பணிகளை செய்ய நிதி அரசாங்கம் கொடுக்கும் அப்பா. அப்போ இவ்வளோ பணிகள் இருக்குது. அப்போ இந்த பணிகளுக்கெல்லாம் செலவாகும் இல்லையா? அப்போ அந்த செலவுனா நிதினா என்னது? வருமானம். அதாவது செலவு செய்யறது பணம் தான் வந்து நிதி. அப்போ இந்த நிதியெல்லாம் யார் வந்து கொடுப்பாங்க? அரசாங்கம் கொடுக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. நேரடியாக அரசும் அளிக்கும். அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் இப்ப பார்த்துட்டு வர இல்லையா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லிட்டு, அப்ப அந்த உள்ளாட்சி அமைப்புகளும் வரிகளாக வசூல் செய்தும் கொள்வார்கள். அப்போ என்னென்ன வரிகள் மூலம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்துட்டு வரிகள் மூலம் அந்த நிதி வருது. அதே மாதிரி வந்துட்டு அரசு வந்துட்டு எவ்வாறான நிதிகள் வந்து வழங்குது. நான் அதுதான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். தற்போது எந்த அரசு வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணது, அது எப்போதிலிருந்து நிர்வாகம் பண்ணது, யார் அந்த அரசு நிர்வாகம், இது எப்போ வரைக்கும் ஆட்சி புரிவாங்க, நமக்கு யார் இருக்காங்கன்றது, இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க், இன்னைக்கான மாணவர்களுக்கான ஹோம்ஒர்க். பாருங்க, வரிகளாக. அப்போ இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து எதையெல்லாம் வரியாக வசூல் செய்வாங்க அப்படின்றது செஞ்சுட்டு அதன் மூலமாக தன்னுடைய பணிகள் எல்லாம் நிறைவேற்றிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கிராம ஊராட்சியின் வருவாய். அப்போ ஒரு கிராமத்துல ஊராட்சி பிரிவு வந்து பிரிச்சோம். அப்போ அதுக்குண்டான வருவாய் வந்துட்டு எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். எதன் மூலியமா வருவாய் ஈட்டி அதை வந்து இந்த பணிகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். வீட்டு மேல வரி. நம்ம வீடு வசிக்கிறோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு உண்டான வரி செலுத்துறோம் இல்லையா. நீங்க போயிட்டு பெற்றோர்கிட்ட என்ன கேக்குறீங்க? நம்ம இந்த வரியெல்லாம் செலுத்துறோமா? நீங்க எல்லாம் கிராமத்துல இருக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கிராமமும் நகரமும், நான் இங்க இதை படிக்கிறது வந்து கிராம ஊராட்சியுடைய வருவாய். இதை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா பெற்றோர்கிட்ட என்ன செய்றீங்க? இந்த வரியெல்லாம் நாம் செலுத்துறோமான்னு கேட்கணும். இப்ப நீங்க செலுத்தக்கூடிய இந்த அனைத்து வரிகளும் தான் நமக்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள ஒரு நிதியாக திரட்டப்படுகிறது. பாருங்க, வீட்டு வரி. வீட்டுக்கு நம்ம வசிக்கக்கூடிய வீட்டுக்கு வரி செலுத்துகிறோம், இது ஒரு வரி. இரண்டாவது, நீ தொழில் செய்தால் அந்த தொழிலுக்கு செய்வதற்கான வரி. அந்த வருமானத்தின் மூலம் நீ தொழில் வந்துட்டு செய்வதற்கான வரி வந்துட்டு யாருக்கு செலுத்துறனா, அந்த கிராம ஊராட்சிக்கு வந்துட்டு அந்த அதிகாரிகள் கிட்ட செலுத்துறது. மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைகள் நடத்துறனா அந்த கடைகள் மீதான வரி வந்து செலுத்துறது. நான்காவது என்னன்னு பாத்தீங்கன்னா, குடிநீர் இணைக்கிற உன் வீட்டுக்கு தேவையான ஒரு குடிநீர் இணைக்கிறன்னு வச்சுக்கோங்க. அந்த குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் செலுத்தும் இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டு குடிநீர் இணைப்பு இணைக்கிறீங்க இல்லையா, அந்த குடிநீர் இணைப்புக்கு கட்டணம் செலுத்தி தான் வந்து குடிநீர் வந்துட்டு இணைப்பு வந்துட்டு வீட்டுக்கு கொடுப்பாங்க. அதன் மூலம் வந்துட்டு அந்த இணைப்பு கட்டணத்துக்கு ஒரு கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. இதுவும் ஒரு வருவாய். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, வரியின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய் தான் வந்துட்டு இந்த கிராம ஊராட்சிக்கு. அதுக்கப்புறம் விவசாய நிலம் இருக்குது இல்லையா, அந்த விவசாய நிலத்திலிருந்து பெறக்கூடிய வரி. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து எடுப்பாங்க. அப்போ விளைச்சலிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய், ஆண்டுதோறும் விளைச்சல் வரும். அப்போ அதற்குண்டான ஒரு நிலத்திலிருந்து வசூலிக்கக்கூடிய ஒரு வரி வந்துட்டு இங்க ஒரு வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொத்துரிமை மாற்றம் பண்றாங்க இல்லையா, சொத்துரிமை ஒருத்தர் பேர்ல இருந்து இன்னொருத்தர் பேருக்கு சொத்துரிமை வந்து மாற்றப்படும் போது அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்துட்டு ஒரு நிலவரியாக வசூலிக்கப்படுகிறதுன்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்குறாங்க, இன்னும் பிற நிதிகளும் வந்து கிடைக்குதுன்றாங்க. அப்ப மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு இந்த
உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்வாங்க இல்லையா, இந்த நிதி ஒதுக்கீடுகளும் இந்த பணிகளை மேற்கொள்ள பயன்பெறுது. இத்தனை வகையான வரி வசூலிக்கிறாங்க இந்த கிராம ஊராட்சியினுடைய வருவாய்கள். அது மட்டும் இல்ல, மத்திய அரசு, இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு, இந்த 2 அரசுகளும் வந்துட்டு அந்தந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யும். இதெல்லாம் வந்துட்டு அவர் பணிகளை மேற்கொள்ள ஏதுவா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ மாநகராட்சியினுடைய வருவாய் என்ன? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கிராம ஊராட்சிக்கான வருவாய் பார்த்தோம். இது வந்து மாநகராட்சியினுடைய வருவாய். அது அங்க என்ன வருவாய்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் நடத்தினா அந்த கடைகள் மீதான வரி, ஒரு தொழில் செய்தா தொழில் மீதான வரி, பொழுதுபோக்கு, நீ ஏதாவது பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்றீங்க இல்லையா, ஒரு பூங்காக்கு போறீங்க, ஒரு சினிமாக்கு போறீங்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு வரி செலுத்துறீங்க. வாகன கட்டணம், வாகனங்கள்லாம் கட்டணம் வசூலிக்கிறாங்க இல்லையா, அந்த அந்த அது. அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகளுடைய நிதி ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசு இதுக்கும் வந்து நிதி ஒதுக்கம் செய்யறாங்க. இந்த முறையில் தான் வந்துட்டு நிதி வந்து திரட்டப்பட்டு இந்த பணிகளுக்கு மேற்கொள்ளப்படுது. இதெல்லாம் மாணவர்களுடைய செயல்பாடுகள். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் மாணவர்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் செயல்படுத்தணும். நீங்க செயல்பாடுகளா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பாருங்க. ஊரக நகர்ப்புற வருவாய் மற்றும் பணிகளை ஒப்பிடுங்க. அப்போ ஊரக வருவாய் இருக்கு, நகர்ப்புற வருவாய் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உண்டான வருவாய் என்ன, இதற்கான பணிகள் என்ன? ஊரக பணிகள் தான் நம்ம பார்த்தோம், நகர்ப்புற பணிகள் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகள் வந்து ஒரு பிரிச்சு ஒரு சார்ட் மாதிரி கூட நீங்க ஒரு ஒரு சார்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு செயல்பாடுகளா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உன் வீட்டில் என்னென்ன வரிகள் வந்துட்டு செலுத்துறாங்கன்னு வீட்டுல வந்து கேட்டு அறிய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகள்ல கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க. சரி, ஊர் மன்ற கூட்டம்னு சொன்னீங்களே, அது எப்படி நடக்கும் மாமா என்று கேட்டான் மாறன். ஊர் மன்ற கூட்டம்னு சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறான். சபை கூட்டம்னா மரத்தடியில் சுத்தி உட்கார்ந்து கொண்டு பேசுவார்களே, சினிமாவில் பார்த்திருக்கேன் என்றான் ஜான்சன். அவன் வந்து மரத்தடியில சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு பேசுவாங்களே, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, சபை கூட்டம்னா அதுதானே அப்படின்னு சினிமாவில் பார்த்ததுனே அதுவா அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லை, அது வேற, இது வேற. ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு ஊராட்சி இருக்குது, ஒரு ஊராட்சி அமைப்புல அந்த ஒவ்வொரு ஊராட்சி அமைப்புல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம சபை இருக்கு. அந்த கிராம சபை தான் வந்துட்டு இது ஒரு நிரந்தரமான சபை அப்படின்றாங்க. இத ஒரு நிரந்தரமான அமைப்பு. இது எந்த அமைப்பு? இந்த கிராம சபை என்ற அமைப்பு. இந்த கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களிலும் நடைபெறும். அப்ப இந்த கிராம சபை கூட்டம் என்பது ஒரு சிறிய பெரிய கிராமத்தில் தான் நடைபெறணும்னு இல்லை, ஒரு சிறிய கிராமங்களிலும் இந்த கூட்டம் வந்து நடைபெறும். இந்த கிராம சபையே மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேராகும். அப்போ மக்களாட்சி அமைப்பு இருக்குது இல்லையா, இந்த மக்களாட்சி அமைப்பினுடைய ஆணி வேர் எதுன்னா இந்த கிராம சபை. ஏன் வந்து அது சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மக்களுக்காகவே, மக்களுக்கு வந்துட்டு நான் பார்த்தேன் இல்லையா, மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகிற ஆட்சின்னு சொல்லிட்டு மக்களாட்சின்னு சொல்லிட்டு, அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளால் அமைக்கப்பட்டது தான் வந்து இந்த மக்களாட்சி, இந்த உள்ளாட்சி அமைப்பு. அப்போ அவங்களால உருவாக்கப்பட்டது இந்த கிராம சபை. அப்போ அவங்களுக்கு தேவையான பணிகளை வந்துட்டு அவங்களே, அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தோம், மக்களாட்சி படிக்கும் போது மக்கள் கிட்ட தான். அப்போ அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்ள அவர்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை தேர்வு செய்து அதன் மூலம் அவங்களுக்கு தேவையானதை பெறது தான் வந்துட்டு. அதனாலதான் இது என்ன சொல்றோம்னா, கிராம சபையை மக்களாட்சியினுடைய அமைப்பினுடைய ஆணி வேறுன்னு சொல்றாங்க. அதுக்கு பாருங்க, இதுதான் வந்து கிராம சபை கூட்டம். இது எங்க நடந்து வரும்? பாலவேடு முதல்நிலை ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி எல்லாம் இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிதான் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த கிராம சபையில யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, யாரெல்லாம் இந்த கிராம சபை கூட்டத்துல பங்கேற்பாங்கன்னு பார்ப்போம். அதுதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. அதுல 18 வயசு நிறைவடைஞ்சு முடிஞ்சிடுச்சு. அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவங்க கலந்து கொள்ளலாம். அப்போ உனக்கு 18 வயசு நிறைவடைஞ்சு முடிஞ்சிடுச்சு. அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியல்னா நீ ஓட்டு செலுத்தக்கூடிய பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியலில் உனது பெயர் இருந்துச்சுன்னா, அந்த பெயர்ல வந்து இருந்ததுன்னா அந்த சபையில வந்துட்டு கலந்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. இந்த கூட்டம் ஆண்டுக்கு 4 முறை கூடும். அதாவது இந்த கூட்டம் வந்து எத்தனை முறை கூடுமா? 4 முறை கூடுன்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், யாருன்னு பாருங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்னா யாரு, வட்டார வளர்ச்சி அலுவலர்னா யாரு, ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி வார்டு உறுப்பினர்கள் போன்றோரும். இதெல்லாம் நம்ம மேல முன்னாடியே படிச்சுட்டோம்.
இது எல்லாம் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டேன். அதனோட அப்ரிவேஷன்லாம் என்னன்னு பாருங்க. அவருடைய பணிகள் என்ன, அவர் யாரு, அவர் யாரால நியமிக்கப்படுறாங்க, இதெல்லாம் நீங்க பாருங்க. இவர்கள்லாம் வந்துட்டு போன்ற ஒரு கூட்டத்தில் 18 வயது நிறைவடைந்தவங்களும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க, அந்த பெயர் உள்ளவங்க தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும். அப்போது மக்கள் தங்கள் தேவைகளையும், மக்களுக்கு தேவைகளையும், ஏன்னா அவங்களால நியமிக்கப்பட்டவர்கள் தான் இவங்க, அப்போ அவர்களுக்கு தேவையான தேவைகளையும் குறைகளையும் நேரடியாக அந்த கூட்டத்தில் சொல்லலாம். அப்போ 18 வயது நிறைவடைந்து வாக்கு செலுத்தினவங்க, அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அதனுடைய சபையினுடைய தலைவர்கள். அப்போ அவங்களுக்கு தேவையானதையும் குறைகளையும் நேரடியாக சொல்லலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டம் எந்தெந்த நாட்களில் கூடும் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 26ஆம் நாள், மே மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இந்த நாட்களில் வந்துட்டு கிராம சபை கூட்டம் நடக்குன்னு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. தற்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்க மாணவர்கள். அதே மாதிரி இது இந்த நாளெல்லாம் ஏன் வந்து கூட்டம் வந்து கூடுறாங்க, இது என்னென்ன நாளுன்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் இந்த நாளை என்னன்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதுக்கப்புறம் இந்த நாட்களை தவிர இது மட்டும் கிடையாது, இந்த 4 நாட்கள் கிடையாது. அது மட்டும் அல்லாத சில அவசர காலம் இருக்குமா, எப்பவுமே ஒரே சீரான இயக்கத்திலேயே நாடு இருக்காது இல்லையா. ஒரு சில அவசர காலமும் ஏற்படும் இல்லையா, மழை ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்படும் பொழுது அந்த காலகட்டத்திலும் கிராம சபை கூடுன்றாங்க. அப்படி கூடக்கூடிய கூட்டத்திற்கு என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கிராம சபை கூட்டம் சொல்றாங்க. சிறப்பு கிராம சபை கூட்டம் தான் அவசர காலத்தில் கூடக்கூடிய கூட்டத்திற்குன்றாங்க. செயல்பாடுகள் பார்த்தீங்க, கிராம சபை கூட்டத்திற்கு மாணவர்களை அழைத்து சென்று பார்வையிட செய்யலாம். அப்போ கிராம சபை கூட்டம் நடக்குது இல்லையா, அந்த சமயத்துல மாணவர்களை அழைத்து சென்று பார்வையிட செஞ்சுன்னா எப்படி வந்துட்டு எப்படியெல்லாம் நடத்துது, என்னெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க, யாரெல்லாம் அதுக்கு செய்யறாங்க, எப்படியெல்லாம் பதில் சொல்றாங்க, யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நேரடியாக களத்திற்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதனால புரிதல் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செயல்பாடுகள். உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை அதிகாரத்தை வந்து பரவலாக்குது. இந்த அதிகாரம் வந்துட்டு ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் குவிஞ்சிடாம இது யார்கிட்ட வரைக்கும் போகும்னா இந்த கிராமத்துக்கிட்ட வரைக்கும் இந்த அதிகாரம் போகணும். அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையான நபர்களால், பிரதிநிதிகளால் அவங்களுக்கு தேவையானதை கிடைக்க செய்வதற்கு தான் வந்து அதிகாரம். அப்போ மக்கள் கிட்ட தானே அதிகாரம் பார்த்தோம். அப்போ அந்த அதிகாரத்தை வந்து பரவலாக்கம் செய்யணும், எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கணுன்றது தான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய நோக்கமா கொடுத்துருக்காங்க. அதுக்காக இயற்றப்பட்டது தான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இப்படியான ஒரு அமைப்பு வேண்டும் என்று இதற்கு இப்பெயர் வைத்தவர் யாருன்னா நம்ம மகாத்மா காந்தின்றாங்க. அப்போ இப்படி ஒரு அமைப்பு வேணும். ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட போகணும், மக்கள் கிட்ட போகணும். அந்த மக்களுக்கு தேவையானது மக்களே ஏற்றிக்கொள்ள அவர்களுடைய பிரதிநிதிகளால வந்துட்டு அவங்க அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை பெயர் வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் என்ற பெயர் வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தின்றாங்க. இப்படியான ஒரு அமைப்பு வேணும்னு சொன்னது அவருன்றாங்க. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, 1992 ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் சட்டம். அதனை நினைவு கூறும் விதமாகத்தான் வந்துட்டு தேசிய ஊராட்சி தினம் வந்துட்டு ஏப்ரல் 24 வந்து அனுசரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பஞ்சாயத்து ராஜ் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? பஞ்சாயத்து ராஜுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னா கிராம சபை அமைத்தல். அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபை இருக்குது இல்லையா, அந்த சபையை வந்து அமைக்கிறது 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு. இந்த ஊராட்சி அமைப்பை வந்துட்டு 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பா வந்துட்டு அமைக்கிறது. இடஒதுக்கீடுகள் அடிப்படையில வந்துட்டு இடஒதுக்கீடு அமைப்புல வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுறது. எல்லாருக்கும் சரிசமமாக இடஒதுக்கீடு வந்து பிரிச்சு கொடுக்கறதா இந்த பஞ்சாயத்து ராஜினுடைய சிறப்பம்சம். அதே மாதிரி பஞ்சாயத்து தேர்தல், அதுக்கப்புறம் பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இன்னும் பிற இதை எல்லாத்தையும் உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி மாமா. நாங்கள் நிறைய செய்திகளை இன்று தெரிந்து கொண்டோம் என்றனர் பிள்ளைகள் கூட்டமாக. அனைவரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு இதை பற்றி சொல்ல முடிந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, நான் இதை வாசிச்சது போதும்.
நாளேதேனும் நீங்க வாசிச்சது போதும், விளையாட போங்க என்று எல்லோரையும் அனுப்பி வைத்தார் நம்புராஜன். ஏய் என்று கத்தியவாறு அவர்களும் ஓடினார்கள். செயல்பாடுகள் பாருங்க. சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு வந்துட்டு விருதுகளை வழங்குகிறது. எப்படின்னா சிறப்பாக செயல்படக்கூடிய ஊராட்சி அமைப்பு வந்துட்டு யார் வந்து அந்தந்த இடத்துல வந்து சிறப்பாக செயல்படுத்துறாங்களோ அது விருது வந்து யார் வழங்கணும், மத்திய அரசு வந்து வழங்குது அவங்களுக்கு மாதிரி. அதே போல ஊராட்சி அமைப்பு ஏதேனும் விருதுகளை பெற்றுனா என கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்புல பெண்களுடைய பங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில், அப்போ அனைத்து வகையான உள்ளாட்சி அமைப்புகள்லயும் வந்துட்டு பெண்கள் வந்து பங்கேற்கணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்துட்டு 33% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடி. அப்போ 2011ஆம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 38% இடங்களில் இருந்து வெற்றி பெற்றார் என்பது சிறப்பு. அப்போ மொத்தம் வந்துட்டு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து 33% இடஒதுக்கீடு. அந்த 2011ஆம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுடைய சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்ற சதவீத இடங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38%. இதுதான் வந்து ஒரு சிறப்பாக சொல்றாங்க. அப்போ இந்த சிறப்பு அடைஞ்சதுனால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது. அப்போ இதனுடைய வெற்றியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2016ல் 33% இருந்ததை வந்துட்டு 50% உயர்த்திருக்கிறாங்க சட்ட திருத்தம் செஞ்சு. ஏன் வந்து பண்ணிருக்காங்கன்னா 2011ல் வந்துட்டு பெண்களுடைய வெற்றி வந்துட்டு 38% இருந்ததுனால 50% கொடுத்தா அவங்களும் வந்துட்டு இன்னும் 50% அடைவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, தங்கள் பகுதியில் உள்ள உள்ளாட்சி உறுப்பினர்களை பற்றி தெரிஞ்சு, உங்க பகுதியில இப்போ உள்ளாட்சி உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பெண் உறுப்பினர்களினுடைய பங்கேற்பையும் அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுங்க. அப்போ பகுதியில் உள்ளாட்சி உறுப்பினர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெண் உறுப்பினர்களும் இருப்பாங்க, அவருடைய பங்கேற்பு அவருடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செயல்படுங்க. பாருங்க, உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடத்தப்படுது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு எப்பெல்லாம் நடத்தப்படுதுன்னு பாருங்க. உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் காலம், அதாவது உள்ளாட்சி வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். இதற்கான தேர்தல் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. அப்போ இதனுடைய பதவிக்காலம், இந்த பிரதிநிதியுடைய காலம் வந்துட்டு 5 ஆண்டுகள். இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்றாங்க. இதை யார் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநில தேர்தல் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் வந்து இந்த தேர்தலை வந்து நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்கன்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மாநிலம் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது. அப்போ தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்துல எங்க தேர்தல் ஆணையம் இருக்கு, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கான தேர்தல் ஆணையம் சென்னையில் கோயம்பேட்டையில் உள்ளதுன்றாங்க, கோயம்பேட்டில் உள்ளதுன்றாங்க. அப்போ பேரிடர் காலங்கள் மற்றும் நோய் தொற்று காலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொண்ட பணிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவசர காலங்கள்லாம் வந்துட்டு எப்படிலாம் சட்டம் இயற்றுவாங்க எதற்காகன்னு, தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, அவசர காலங்கள்ல வந்துட்டு ஏன்னா அந்த அந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இயல்பு நிலைக்கு மக்கள் வந்து திரும்புவாங்க. அதனால வந்து இதுக்கும் வந்துட்டு இவங்க வந்து அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. என்னெல்லாம் பேரிடர்கள் பாருங்க, இந்த மாணவர்களாகிய என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களா, மாணவர்கள் பெரியவர்கள் பாருங்க. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய எதனா பணிகள், சின்ன சின்ன பணிகள் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் பேரிடர் காலங்களில் நோய் தொற்றும் காலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொண்ட பணிகள். இது மாணவர்கள் யாருன்னா இருக்காங்கன்னு பாருங்க. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள், எத்தனை உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க. கிராம ஊராட்சிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12,525 கிராம ஊராட்சிகள். ஊராட்சி ஒன்றியங்கள் 388 ஊராட்சி ஒன்றியங்கள். மாவட்ட ஊராட்சிகள் 36, பேரூராட்சிகள் 490, நகராட்சிகள் 138, மாநகராட்சிகள் 21. இது எல்லாம் எப்போ கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, ஆதாரம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் இந்த வெப்சைட்ல போயிட்டு இப்போ இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க், தற்போது உள்ள நிலவரலாம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்ட போது இருந்த இதெல்லாம் வந்து தகவல்கள். இப்போ தற்போது வந்துட்டு இந்த வெப்சைட் போயிட்டு தற்போது என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது, தற்போதைய நிலவரம் தெரிஞ்சுக்கோங்க.
சிந்திக்க பாருங்க. மேற்கண்ட இந்த எண்ணிக்கை நிலையானது. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பழையதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கள சிந்திக்க சொல்லியிருக்காங்க. சிந்திக்கணும். அப்ப ஏன் சிந்திக்கணும்னு பாருங்க. மேற்கண்ட இந்த எண்ணிக்கை நிலையானதா, மாறக்கூடியதா, சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள், இதுதான் நானு உங்களுக்கு இங்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கண்ட இந்த எண்ணிக்கை நிலையானதா, மாறுபடக்கூடியதா, அப்படியே இருக்குமா, மாறுபடுமா, ஏன் மாறுபடும், ஏன் அப்படியே இருக்காது, இதுதான் உங்களுக்கான கேள்வி. இதை தான் சிந்திச்சு நீங்க இது என்னன்ட்டு சிந்திச்சு விடையளிக்கிறீங்க. உள்ளாட்சி தேர்தலின் போது கிராமப்புற வாக்காளர்கள் எத்தனை வாக்குகள் செலுத்த. அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்குது இல்லையா, உள்ளாட்சி தேர்தலை வந்துட்டு நகரம் கிராமம்னு ரெண்டா பிரிக்கிறோம். இரண்டாக பிரிக்கும் போது கிராமப்புறத்தில் இருக்க வாக்காளர்கள் எத்தனை வாக்குகள் செலுத்துறாங்க, நகர்ப்புறத்தில் இருக்க வாக்குகள் செலுத்தக்கூடிய வந்து எத்தனை வாக்குகள் செலுத்துறாங்கன்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இதெல்லாம் தெரியலனா பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டு செலுத்துறவங்க கிட்ட. கலைச்சொற்கள் பார்த்துங்க. பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து. பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத்து. நகராட்சினா முனிசிபாலிட்டி. மாநகராட்சினா கார்பரேஷன். கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத்து. ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன். மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இதுதான் வந்துட்டு கலைச்சொற்கள். மீள்பாரு. இப்போ நம்ம இந்த பாடத்துல என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு இந்த பாடத்துல ஒரு தெளிவு ஏற்படும். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய, மக்களுடைய தேவை, அவங்களுடைய தேவை இருக்குது இல்லையா, மக்களுக்கான தேவை, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறாங்க. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என ஊரக உள்ளாட்சி அமைப்புகள். அப்போ ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை என்னன்னு பிரிச்சிருக்காங்க, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை இதையும் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இதை தான் நம்ம எப்படி எந்த அடிப்படையில பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அப்போ கிராம ஊராட்சிகளில் உள்ள கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்புன்னு படித்தோம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்தியது. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை வந்து மேம்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1992ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தான் வந்துட்டு இது வந்துட்டு மேம்படுத்தியதுன்ற இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம். உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பாடம் நிறைவடைது. இன்னும் சிவிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பாடம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்போது சாலை பாதுகாப்போட இந்த 6ஆம் வகுப்புல இருக்கிற சிவிக்ஸ் வந்து முடிஞ்சிடுது. தேங்க்யூம்மா.